அண்ணா ஒரு தரப்பு, ஈவிகேஎஸ் சம்பத் ஒரு தரப்பாக இருந்தார். இந்த கட்சியை இவங்க தன்னிச்சையாக இழுத்துக்கிட்டு போறாங்க, இன்னும் கொஞ்சம் இதை ஜனநாயக முறைப்படி கொண்டு வராங்க, அப்படி கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னாதானே ஒரு அலர்ட்டா இருப்பாங்க. எஸ்எஸ்ஆரும் ரொம்ப அதுல முனைப்பாக ஆர்வமாக கூட்டறிக்கை வெளியிடும் போது ஒண்ணும் இல்ல, சண்டை சச்சரவெல்லாம் சமாதானம் ஆயிட்டோம் அப்படின்னு. திடீர்னு கண்ணதாசன் ஒரு ஆள் சொல்றார், கவிஞரை அங்க சம்பத்தை போட்டு அடிக்கிறாங்க. எம்ஜிஆர் யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இதுவரை நாம் அண்ணா ஆரம்பித்த திமுகவில் எம்ஜிஆருடைய பங்கு, எம்ஜிஆருடைய பங்கேற்பு பற்றி பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் அண்ணாவுக்கும் சம்பத், ஈவிகேஎஸ் சம்பத் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு மனத்தாங்கல் அல்லது அவர் கட்சியை விட்டு விலகியதற்கு காரணமான பல விஷயங்களில் எம்ஜிஆருடைய பங்கு என்ன என்பதை பார்ப்போம். அந்த காலகட்டத்தில் அண்ணா ஒரு தரப்பு, ஈவிகேஎஸ் சம்பத் ஒரு தரப்பாக இருந்தார்கள். அதாவது அது பெரிய கோஷ்டின்னு சொல்ல முடியாது, இப்ப காங்கிரஸ்ல இருக்கிற மாதிரி பெரிய கோஷ்டின்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் அண்ணா திரைப்படம், இலக்கியம், மேடை பேச்சு, நாடகம் இது போன்ற விஷயங்களில் அல்லது இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் உள்ளவர்களோடு நெருக்கமாக இருந்தார். இப்ப சினிமாக்காரங்களா இருக்கட்டும், கதை வசனம் எழுதுறவங்க, பத்திரிகை நடத்துறவங்க, இவங்களோட எல்லாம் இவர் ரொம்ப ஒரு இணைப்போடும் பிணைப்போடும் மன ஒற்றுமையோடும் இருந்தார். ஈவிகேஎஸ் அவர்களுக்கு, ஈவிகே சம்பத் அதாவது ஈவி கிருஷ்ணசாமி நாயக்கருடைய மகன், பெரியாருடைய அண்ணன், சொந்த அண்ணன் மகன். அவர் வேற மாதிரி கட்சியை இன்னும் கூட கொஞ்சம் டெமோக்ராட்டிக் வே ஆஃப் லீடிங் அவசியம் அப்படின்னு நினைக்கிறாரு, நடத்தணும்னு விரும்புறாரு. அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது கண்ணதாசன் மாதிரி சிலர். இப்போ சம்பத் வர்சஸ் அண்ணா அப்படின்னா, சம்பத்துக்கு கண்ணதாசனும், அண்ணாவுக்கு கலைஞர், கலைஞருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு சப்போர்ட்டா எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர் அந்த மாதிரி சிலர் இப்படி இருக்காங்க. இதுதான் இந்த ரெண்டு கோஷ்டின்னு வச்சுக்காங்க. இப்ப இவங்களுக்குள்ள எப்படி பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த பொதுச் செயலாளர் அண்ணா, திமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணா, தலைவர் யாரு? பெரியார் தான். அவர் சொல்லிட்டாரு, ஒரு இருக்கை, ஒரு சேரை போட்டு ஸ்டேஜ்ல, இது தலைவருடைய சேர், எனக்கு என்னைக்குமே பெரியார் தான் தலைவர், அவர் எப்போ வந்தாலும் இங்க அமரலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு எம்டி சேர், ஒரு சேர் போட்டு வச்சிருப்பாங்க ஸ்டேஜ்ல. அப்ப பொதுச் செயலாளராக நான் செயல்படுகிறேன்னு அண்ணா சொல்லிட்டார். அதற்கு அடுத்து பொருளாளராக யார் இருக்கான்னா கலைஞர் இருக்கார். இது ஒரு பக்கம் இருக்கு. ஈவிகேஎஸ் அவை தலைவராக இருக்கிறார். எப்பவுமே திமுகவுல இப்ப அது அவ்வளவு பெரிய பதவியான்னு தெரியல. அண்ணா திமுக ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் அவை தலைவர்ன்றத கட்சியின் ஒரு மூத்த உறுப்பினருக்கு தான் கொடுத்தார். அது ஒரு பெரிய போஸ்ட், ரொம்ப மரியாதைக்குரிய போஸ்ட். அப்படி அந்த போஸ்ட் ஈவிகேஎஸ் வகித்தார். இப்படி இருக்கும்போது இந்த ஈவிகே சம்பத், கண்ணதாசன் இவங்களுக்கெல்லாம் ஒரு அதிருப்தி என்னன்னா, இந்த கட்சியை இவங்க தன்னிச்சையாக இழுத்துக்கிட்டு போறாங்க, இன்னும் கொஞ்சம் இதை ஜனநாயக முறைப்படி கொண்டு வரணும். அப்ப இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சு கடமைகளை அதிகரிக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. நினைச்சு என்ன செய்யறாங்க, அடுத்து 1961 வேலூர்ல பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கூடுது. அப்போ இவங்க சம்பத் கோஷ்டி என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு டிராஃப்ட் பண்றாங்க, தீர்மானங்கள். மாநாட்டுல அந்த பொதுக்குழுவுல வாசித்தளிக்க வேண்டிய தீர்மானங்களை இவங்க டிராஃப்ட் பண்றாங்க. அப்போ இந்த பொதுச் செயலாளர், பொருளாளர் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய உரிமைகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் அண்ணாவுக்கு தெரிஞ்ச உடனே அண்ணா ரொம்ப இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்படி அக்ரெசிவா ரியாக்ட் பண்றவர் கிடையாது. ஆனா கலைஞர் இதுல ரொம்ப கவனமா இருக்கார். என்னன்னா, கலைஞருக்கு இந்த கட்சின்றது ஒரு வாழ்க்கை மாதிரி. அவர் என்ன நினைக்கிறாரு, இப்ப எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆருக்கெல்லாம் சினிமா இருக்குது. ஆனா கலைஞர் கட்சி தான் தன்னுடைய முழு ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைக்கிறனால
இந்த கட்சியினுடைய தனக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அல்லது தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. EVKS ரொம்ப உள்ள விட்டோம்னா அவங்க எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துருவாங்க, நம்மளை வந்து ஒரு டம்மி ஆக்கிடுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து அதிக அதிகாரங்கள் கொடுக்க கூடாது. அண்ணானா நம்ம சொல்லலாம், அவர் கேட்டுக்குவார், கொஞ்சம் தன்மையானவர். EVKS அப்படி இல்லை, அவர் ரொம்ப அதிகார குணம் படைத்தவர். அவர்கிட்ட நம்ம சொன்னா அவர் கேட்க மாட்டாரு. சோ நம்ம வந்து இந்த கட்சிக்குள்ள EVKSக்கு இருக்கக்கூடிய ரோலை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அண்ணாவை வந்து முழு பலம் உள்ளவராக்கணும், அவருக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அப்படின்லாம் கலைஞர் யோசித்து என்ன செய்யறாரு, எம்ஜிஆர், அன்பழகன் இந்த மாதிரி அவருக்கு வேண்டிய ஆட்கள்கிட்ட எல்லாம் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி இதுல இந்த எம்ஜிஆர் SSR எல்லாம் கொஞ்சம் தயார்படுத்தி வைக்கிறார். வேலூர்ல வந்து பொதுக்குழு செயற்குழு நடக்க போகுது, என்ன EVKS வந்து ஏதோ தகராறு பண்ண போறாரு, நம்ம வந்து அதுக்கு தயாரா இருந்துக்கிறணும், அவங்க அண்ணாவுக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லவும் எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ அண்ணாவையே எதுவும் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படி கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னாதானே ஒரு அலர்ட்டா இருப்பாங்க. உடனே எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் எல்லாம் கொஞ்சம் எமோஷனல் டைப், டக்குன்னு கோவப்படுவாரு, டக்குன்னு வெளியே சொல்லிடுவாரு, மனசுக்குள்ள வச்சுக்கிற ஆள் கிடையாது. இன்னொன்னு SSRக்கும் கலைஞருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, நட்பு இதெல்லாம் எப்படி எந்த ரூபத்துலன்றதும் நமக்கு தெரியும். அதனால அவங்க என்ன பண்றாரு, SSR வந்து ரொம்ப இதுல ஒரு மாதிரி ஆக்டிவ் ரோல் பிளே பண்றாரு. அது எப்படி, இது எப்படி EVKS அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக தன்முனைப்போடு செயல்படும் போது எம்ஜிஆர் அவரால முடிஞ்சதை செய்யறாரு. அவரால முடிஞ்சது என்ன, கார் கொடுத்து உதவுறாரு, பணம் கொடுத்து உதவுறாரு. அப்புறம் வந்து யாரும் அண்ணாவை அடிச்சிடக்கூடாதுன்ற ஒரு தற்காப்பு முயற்சிக்காக ஆட்கள் சப்ளை பண்றாரு, அந்த ஸ்டண்ட் பார்ட்டியை அனுப்பி வைக்கிறாரு. இந்த மாதிரி அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் அவர் செய்யறாரு. ஆனா அவர் அதிகமா பேசிக்கல, ரொம்ப பேசுறது வைக்கிறது அதெல்லாம் கட்சிக்குள்ள வந்து அவர் எதுவும் பண்றது இல்லை. அவர் பாட்டுக்கு அப்ராணியா இருப்பாரு. ஆனா என்ன கேட்கிறாரோ, கலைஞர் என்ன கேட்டாலும் அதை வந்து செய்வார். ஒரு கட்சிக்குன்னு கலைஞரோ அண்ணா கேட்டாலுமே செய்வார். மற்றபடி வந்து இதுக்குள்ள ரொம்ப டீப்பா வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறது இல்ல. அந்த கொள்கையை பரப்புறதுல, பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டா போறது, அது போக வந்து ஏதாவது 1-2 போராட்டத்துல தலை காட்டுறது, அவ்வளவுதான். மற்றபடி வந்து கட்சிக்குள்ள கலைஞர், அன்பழகன் காட்டிய அவங்களுக்கு வந்து பிழைப்பே அதுதான், அரசியல் தான் வாழ்க்கைன்னு ஆயிருச்சு. ஆனா எம்ஜிஆருக்கு அப்படி இல்லை, எம்ஜிஆருக்கு திரைப்படம் தான் வாழ்க்கை. இது வந்து ஒரு சப்போர்ட் தான், சப்போர்ட்டிங் ஃபேக்டர் தான். இந்த மாதிரி இருந்தது. ஆனா எம்ஜிஆர் கலைஞருக்காக எதையும் செய்ய அந்த நேரத்தில் தயாராக இருந்தார். SSRம் ரொம்ப அதுல முனைப்பாக ஆர்வமாக இருந்தார். இப்போ பொதுக்குழு ஆரம்பிச்சிருச்சு. சம்பத் வந்து தீர்மானங்கள் பிரசன்ட் பண்ணணும், அதுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு வரணும். அதை ஆரம்பிக்கும் போதே 2 பேரும் 2 கோஷ்டி அங்க அந்த வளாகத்துக்குள்ள வர்றது, அங்க சாப்பாடு அங்கேயே பரிமாறுறாங்க, சாப்பிட போற இடத்துல வந்து 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஜாடையா பேசுறது. அப்புறம் டீ குடிக்கிற இடத்துல ஒரு குரூப், சம்பத் குரூப் வந்து யார்கிட்டையும் எதுவும் பேசாதீங்க, பேசாம இருங்க, அமைதியா இருங்க, எதுவும் வாயை விட்டுறாதீங்க அப்படின்றது. அப்புறம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் இவங்களை ஜாடமாடையா, பத்தியா கலகம் இழுக்க வந்துட்டாங்க, கலவர கோஷ்டி இதுக்குன்னே வந்திருக்குது அப்படி இப்படின்னு பேசுறது. இந்த மாதிரி ஒரு கசமுசா ஒரு கோல்டு வார் அங்க ஒரு சூழ்நிலை வந்து ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை நிலவுது. அப்போ என்ன ஆகுது, மணி 7 ஆயிருது, கூட்டம் முடியல, செயற்குழு நடக்குது. எம்ஜிஆர் எல்லாம் செயற்குழு உறுப்பினர் கிடையாது, அவர் பொதுக்குழு தான். செயற்குழுல வந்து முக்கியஸ்தர்கள் தான் இருப்பாங்க. நடக்கும் போது கண்ணதாசனும் செயற்குழு கிடையாது, அவரும் தனியா ஒரு ரூம்ல இருக்காரு. எம்ஜிஆர் SSR அந்த கட்டடத்திலேயே ஒரு ரூம்ல உட்காந்து எல்லாரும் அவங்க பாட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கண்ணதாசன் வந்து ஒரு ஆள் சொல்றாரு, கவிஞரை அங்க சம்பத்தை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு. ஐயோ அப்படின்னு ஓடியாந்தா மதுரமுத்து தெரியும், நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கேன். 1958 அக்டோபர் மாசம் நாடோடி மன்னன் விழா மதுரையில நடக்கும்போது அவர் தான் அந்த விழா கமிட்டியினுடைய பொறுப்பாளர். முழு பொறுப்பும் ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆருக்கு அந்த 110 பவுன் வாள் ஒண்ணு பிரசன்ட் பண்ணாரு, எல்லாத்தையும் பணம் வசூல் பண்ணிதான். இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து கொஞ்சம் ஆக்டிவா செயல்படக்கூடியவர் அந்த கட்சியில. மதுரை மாநாட்டு பொறுப்பு, அவர் திருப்பரங்குன்றத்துல நடக்கும்போது அந்த மாநாட்டு பொறுப்பாளராக அவர் தான் இருந்தாரு. இப்படி எல்லாம் அவர் கொஞ்சம் அடிதடி பேர் வழி, மதுரையில சண்டியர்னு பேர் வாங்கினவர். அந்த மதுரை சண்டியர் வந்து சம்பத்து சட்டையை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாப்ல.
கலைஞர் பக்கத்துல நின்னு ஏதோ திட்டிக்கிட்டு இருக்காரு, ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது கண்ணதாசனுடைய வெர்ஷன் இப்ப நான் சொல்றது. கண்ணதாசன் பார்க்கும்போது நடிகர்கள் அவர் வந்து நடிகர்கள்னு தான் சொல்றாரு, யாருன்னு சொல்லல. ஆனா நமக்கு அது தெரியுது, எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர்ன்றது தெரியுது. நடிகர்கள் வந்து முண்டாவை ஏத்தி விட்டு அப்படி ரெடியா நிக்கிறாங்க, ஒரு சண்டைக்கு ரெடியா நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு, கண்ணதாசன் சொல்றாரு. இது ஒரு காட்சி. இது இப்ப அவர் வந்த உடனே எல்லாரும் அப்படியே, அதுக்கு இவ்வளவு கோபம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அண்ணா என்ன சொல்றாருன்னா, அந்த நேரம் அந்த தீர்மானங்கள் வாசிக்கணும், இந்த தீர்மானங்களை வந்து இதன்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க, நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி கட்சிக்கு ஏதாவது ஆச்சு, கட்சி வந்து பிளவுபட்டுச்சு அல்லது கட்சிக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்பட்டால் நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்ற. அண்ணா இந்த மாதிரி எமோஷனலா பேசவும் எம்ஜிஆர் எல்லாம் ரொம்ப கலங்கி போயிடுறாரு. ஐயோ, என்னது அண்ணாவே இப்படி கலங்கடிச்சிட்டாரு, அண்ணா தானே இந்த கட்சிக்கு ஆரம்பிச்சு இவ்வளவு உயிரை கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அப்ப காங்கிரஸ் எதிர்ப்பு ரொம்ப கடுமையான எதிர்ப்பு. ஒரு பக்கம் காங்கிரஸ், ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் டிஎம்கே பக்கம் சேர்ந்தாலும் கூட முழுக்க முழுக்க அது வந்து நம்முடைய இதுன்னு சொல்ல முடியாது. இப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த ஆட்கள்லாம் சம்பத்தை சூழ்ந்து நின்னுகிட்டு சம்பத்து மேல ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி சரின்னு அன்னைக்கு தீர்மானங்கள் வாசிக்கப்படல, முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே 2 பேரும் சமாதானப்படுத்தி ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிடுறாங்க. கூட்டறிக்கை வெளியிடும் போது ஒண்ணும் இல்ல, சண்டை சச்சரவெல்லாம் சமாதானமாயிட்டோம் அப்படின்ட்டு. மறுநாள் என்ன ஆகுது, இந்த எஸ்எஸ்ஆர் வந்து என்ன பண்றாரு, அப்பவும் ரொம்ப கோவப்படுறாரு. என்ன நீங்க இப்படி அவரு உங்களை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நாங்க உங்களை வந்து காப்பாத்துறதுக்காக அவரை பிடிச்சு தடுத்து நிறுத்தி அவரோட தகராறு பண்ணோம். நீங்க என்னமோ நாங்க தகராறு பண்ணதுனாலதான் அவர் மனசு வருத்தப்படுற மாதிரி எழுதியிருக்கீங்களே, நாங்க யாருக்காக இது பண்ணோம்? நீங்க எங்களை குற்றப்படுத்தி அந்த அறிக்கையில வெளியிட்டிருக்கீங்க. நடிகர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர் என்பது போல அந்த அறிக்கை வந்து கமிட் பண்ணியிருக்குது. அந்த இது வந்து நல்லா இல்ல, நீங்க இன்னொரு அறிக்கை வெளியிடுங்க. அண்ணாவை பார்த்து எஸ்எஸ்ஆர் வலியுறுத்துறாரு. நடிகர்கள் மேல நீங்க குற்றம் சுமத்தியது போல இருக்கு இந்த அறிக்கை. 2 பேரும் சேர்ந்து கூட்டு அறிக்கையா வெளியிடும் போது நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டீங்க, கடைசியில நாங்க பொல்லாதவங்களா போயிட்டோம். அப்படி இருந்தா நாங்க கட்சியை விட்டு வெளியேறோம், அல்லது எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க ஒரு அறிக்கை வெளியிடுங்க அப்படின்றாங்க. இப்ப அண்ணாவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னது, நம்மளே முதல்ல ஒன்ன சொல்லிட்டு திரும்ப நாமே அதை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இது என்ன கஷ்டகாலம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த தூண்டுதலுக்கு இவங்களை மறுநாள் தூண்டி விட்டது கலைஞர் தான் அப்படின்னு கண்ணதாசன் நினைக்கிறாரு. சம்பத் கோஷ்டி இல்லையா, அந்த பக்கம் இருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி பிரச்சனை முடிஞ்சு வச்சு 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை விட்டாச்சு, அமைதியாச்சு அப்படின்னு நினைச்சா இப்ப திரும்ப அந்த சண்டைய வந்து ஊதி பெருசாக்குறாங்களே அப்படின்னு அந்த பக்கத்துல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. இது வந்து கருணாநிதியினுடைய ஏற்பாடுதான், அவரு தான் இவங்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காரு, இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கணும், இதை அணைய விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு என்பது இவர்களுடைய கருத்தாக நம்பிக்கையாக இருக்கு. இந்த கட்டத்துல என்ன பண்றாரு, திரும்ப அவர் ஒரு அறிக்கை விடவும் சம்பத் ரொம்ப மனசு வருந்தி அவைத்தலைவர் பதவியை ராஜினாமா பண்றாரு. எனக்கு வேணாம், உங்க சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு அவைத்தலைவர் பதவியை ராஜினாமா செய்யும் போது ஒரு அறிக்கை திரும்ப அண்ணா வந்து இன்னொரு அறிக்கை வெளியிடுகிறார். அதாவது அறிக்கை வெளியிடுகிறார்ன்றதை விட அப்போ அவர் முன்னால் ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. என்ன நீங்க சம்பத் வந்து இப்படி வெளியேறிட்டாரு, திமுகவை தொடக்கி வைத்தவர் அல்லவா, தொடங்குற காலத்துல இருந்து இருந்தவர், இது தொடங்குவதற்கு மூல காரணமாக இருந்தவரே அவர் தான். அவங்க சித்தப்பா வந்து பெரியார் வந்து கொஞ்சம் சர்வாதிகாரம் படைத்தவராக இருக்கிறார், அது வந்து சரிப்படாது அப்படின்ட்டு. ஏன்னா அவர் இப்பவும் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவர் மடாதிபதி மாதிரி கட்சியை நடத்துறாரு, இயக்கத்தை நடத்துறாருன்னு சொல்லிதான் நம்ம புதிய ஒரு கட்சி தொடங்கணும். இப்ப இன்னொரு மடாதிபதிட்ட அண்ணாவை சொல்றாரு, இன்னொரு மடாதிபதிட்ட சிக்கிக்கிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சம்பத் சொல்லவும் அந்த அவருடைய வேதனை புரியுது. அதுல இருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கும்னு தானே இந்த திமுகவை தொடங்கணும். திரும்பவும் திக மாதிரியே ஒரு சர்வாதிகாரம் படைத்த தலைவராக அண்ணா இருந்தா என்ன அர்த்தம், நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜனநாயக முறை இந்த கட்சிக்குள்ள வரணும்
அப்படின்னு சம்பத் விரும்பி அந்த கட்சியை விட்டு வெளியேறவும், கட்சியை விட்டுல அவைத்தலைவர்ல இருந்து வெளியேறவும், அண்ணா என்ன பதில் சொல்றாருன்னா, காதுல புண்ணு வந்துருச்சு, அதனால கடுக்கனை கலற்றி வச்சிருக்கேன். என்ன ஒரு அழகான பதில் பாருங்க. ஒரு ஆள் பதவியை விட்டு அவருடைய பொறுப்பில் இருந்து, பதவி இல்ல அது பொறுப்பு, இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பில் இருந்து வெளியேறி இருக்காரு. அவை தலைவராக இருந்தவர் வேண்டாம்னு அந்த பதவி விலகல் கடிதம் கொடுத்திருக்காரு. அதுக்கு அண்ணா சொல்றாரு, காதுல ஒரு புண்ணு இருந்தது, அதனால கடுக்கனை கழட்டி வச்சிருக்கேன். இந்த புண்ணு ஆறுன உடனே கடுக்கன் எடுத்து மாட்டிக்கிருவோம்ல, தோடு. கடுக்கன்னா தோடு. அந்த காலத்துல ஆண்கள் அணியிற தோடுக்கு பேர் தான் கடுக்கன். அது வந்து ஒரே ஒரு கல் வச்சிருப்போம். ஒரு வெள்ளைக்கல்லோ சிவப்பு கல்லோ நீலக்கல்லோ வச்சு போடுவாங்க. அதுக்கு பேர் தான் கடுக்கன். கல் கடுக்கன்னு சொல்லுவாங்க, வெறும் கடுக்கன்னு சொல்லுவாங்க. பணக்கார வீட்டு இளைஞர்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி சொல்றாரு. அப்ப அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே அவர் உள்ள வந்துருவார். கொஞ்சம் வீடுன்னு இருந்தா வீட்டுக்கு வீடு வாசப்படி, கட்சிக்கு கட்சி பிரச்சனை, கோஷ்டி பூசல் இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அவர் பக்கத்துல என்ன சொல்றாங்க, இது இன்னொரு மடம் மாதிரி, இன்னொரு மடாதிபதி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் பிரச்சனையை அணைய விட மாட்டேன்றாங்க. அவங்களும் அவங்க அந்த புதிய பொறுப்புகள், புதிய கடமைகள் அதுல எல்லாம் வந்து அவங்க வலியுறுத்துறாங்க. இவங்க இப்படியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுக்கிடையில இந்த சண்டை நடக்கும் போது அன்பழகன் இவரை பார்த்து என்ன சொல்றாரு, கண்ணதாசனை பார்த்து, உனக்கு சொத்து சுகம்லாம் இருக்கு, நீ ஏன் இங்க பிரச்சனை பண்ற, எங்களுக்கு அரசியல் தான் வாழ்க்கை, நாங்க இதுதான் எங்களுடைய வாழ்க்கைன்னு இதுல இறங்கிட்டோம், நீங்க எதுக்கு வெளியே இருந்துகிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க, எங்களை எங்க போக்குக்கு கட்சியை நடத்த விடுங்க அப்படின்னு அன்பழகன் வேற கண்ணதாசன் கண்டிக்கிறார். இந்த மாதிரி இருக்கிற காலங்கள்ல இப்போதைக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் அமைதியா இருக்கு. அப்போ கல்கண்டுல வந்து ஒரு கேள்வி, கல்கண்டுக்கு மக்கள் வந்து வாசகர்கள் கேள்வி அனுப்புவாங்கல்ல, அப்ப கேக்குறாங்க, சம்பத் இல்லாத திமுக எப்படி இருக்கும் அப்படின்னு, எப்படி இருக்கு அப்படின்னும் போது தமிழ்வாணன் சொல்றாரு, கத்தி இல்லாத பார்பர் ஷாப் மாதிரின்றாரு. அவர் அதுல விளக்கம் சொல்றாரு, சோப்பு சீப்பு கண்ணாடி சென்ட் பவுடர் ஸ்னோ எல்லாம் இருக்குது, ஆனா கத்தி இல்லையே, அதுதானே முக்கிய தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது சம்பத்தினுடைய இருப்பு கட்சிக்கு மிக மிக அவசியம் என்று மக்கள் நினைக்கிறார்கள், அல்லது யாரு தமிழ்வாணன் நினைக்கிறாருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது. அதற்கு பிறகு வந்து சம்பத் இது வரைக்கும் எம்ஜிஆருடைய ரோல் இருந்ததாக நாம் அறிகிறோம். அந்த செயற்குழுவுல வந்து அண்ணாவுக்கு ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்க சம்பத் கோஷ்டின்றது தெரிஞ்சுக்கிட்டு, அல்லது அப்படி ஒரு தகவல் கிடைக்க பெற்றதால் எம்ஜிஆர் வந்து தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும், கேஷ் அண்ட் கைண்டுன்னு சொன்ன மாதிரி, ஆள் பேரு, அம்பு படை, ரத துரக பதாதிகள்ன மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர் நிறுத்தி அண்ணாவை காப்பாற்றி அழைத்து செல்கிறார்கள். ஆனா பிரச்சனை முடியல. அதற்கு பிறகு சம்பத் வந்து திடீர்னு உண்ணாவிரதம் அறிவிச்சு, உண்ணாவிரதம் இருக்கும்போது அவருக்கு உடல் ரொம்ப சுகவீனப்பட்டு, அந்நேரம் அண்ணா வந்து சமாதானப்படுத்தி சரியாகுன்னு சொல்லிட்டு போக, திரும்ப பிரச்சனை அதிகமாக, திரும்ப வந்து சமாதானப்படுத்த ஒரு வழியா அவரை வந்து உண்ணாவிரதத்தை முடிச்சு ஜூஸை கொடுத்து அவரை வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்த பிறகு அவர் வந்து கட்சியை விட்டு நிரந்தரமாக வெளியேறிவிட்டார். இவ்வாறு அண்ணாவுக்கும் சம்பத்துக்கும் இடையிலான ஒரு பூசல், அதில் அண்ணாவின் பக்கம் இருந்து செயல்பட்ட கலைஞருக்கு உதவியாக இருந்த எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர் போன்றோர். இதுல இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இப்ப நம்ம அண்மையில பார்த்தோம், இந்த இவங்களையெல்லாம் எம்எல்ஏக்களை எல்லாம் வந்து தனியா ஒரு பங்களால அடைச்சு வைக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா ஜானகி பீரியட்ல வந்து KK இவரெல்லாம் திருநாவுக்கரசெல்லாம் ஒரு 36 எம்எல்ஏக்களை கொண்டு போய் சாத்தூர் தோப்பு பங்களால வச்சிருந்து நேர கொண்டு வந்து சட்டமன்றத்துல இறக்குனதை பார்த்தோம். இதே மாதிரி இந்த பிரச்சனை வரும்போதும் இந்த மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழுவுல வந்து வரக்கூடியவங்களை எல்லாம் வந்து கலைஞர் தரப்பினர் வந்து எங்க கார்ல வாங்க, நீங்க அவங்களோட சேரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அந்த கோஷ்டியை பிரிச்சு கடத்திட்டு போற மாதிரியா கிட்டத்தட்ட அந்த சென்னை மாவட்ட செயலாளர் மணிவண்ணன் எல்லாம், நீ போய் வந்து என் கார்ல ஏறு, என் கூட தான் நீ வரணும், அவங்க வேற தனியா இல்ல, நான் தனியா வர்றேன், தனியெல்லாம் போக வேண்டாம், நீ என் கார்ல ஏறு. அப்ப வந்து அந்த மணிவண்ணனுக்கு கார் அனுப்புனதே எம்ஜிஆர் தான்றாங்க. எம்ஜிஆர் தான் கார் அனுப்பி அண்ணா உன்னைய பாக்கணும்னு சொன்னாருன்னு கூட்டிட்டு வர சொல்லி
அப்புறம் அண்ணா கலைஞர்லாம் இருந்து இந்த கார்லயே வான்னு சொல்லி அவர் இருங்க நான் போய் ட்ரெஸ்ஸாவது எடுத்துட்டு வந்துடுறேன்னு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வந்தவர் வீட்டுல இருந்து சம்பத் கோஷ்டிக்கு போன் பண்ணிடுவாரு, இங்க ரொம்ப கெடுபிடி பண்றாங்க, நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்கன்ட்டு. இவங்களுடைய அந்த முன் தயார் நிலை வந்து அவங்க எதிர்பார்க்கல, ஆனா அவங்களுக்கு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த பொதுக்குழு செயற்குழு பிரச்சனைய வந்து அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு ஆட்களை தங்கள் வசப்படுத்தி இப்படி நிறைய முயற்சிகள் எடுத்துதான் கலைஞர், எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர் இவங்கெல்லாம் அண்ணாவுக்கு சப்போர்ட்டிவா இருந்து அந்த கட்சிய அந்த நேரத்துல பிளவுபட விடாம காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.